பலவீனத்தோடு வருவாங்க. ஸோ இம்மட்டும் 1000க்கும் மேற்பட்டவர்களை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். உங்கள் மத்தியில் நிற்கிற நானே 2014 வரைக்கும் அநேக டாக்டர்களால் மென்டல் என்று முத்திரை குத்தப்பட்டவன். எல்லா டாக்டர்களாலும் கைவிடப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது நான் எல்லா தெய்வங்களையும் தேடி ஊர் உலகமெல்லாம் சுற்றி இருக்கிறேன். ஸோ எப்பொழுதும் எங்களுடைய சாட்சி சொல்லி தான் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிப்போம். ஸோ எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசுவை வேண்டாம் என்று சொன்னவன். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களிடமும் நான் போயிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் இயேசு எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. யாரு இயேசுவை பற்றி சொன்னாலும் திருப்பி கெட்ட வார்த்தையில் பேசிடுவேன். ஆனால் நான் தேடி சென்ற தெய்வங்கள் எல்லாம் கைவிட்ட போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். ஸோ எங்களை அழைக்கும் போதே தேவன் பழனிங்கிற பேரை சொல்லி அழைத்தார். இந்த கூட்டம் இந்த ஒரு மாதம் ஜெபித்ததுனால கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள் பழனியில கண்ணீர் வடித்து ஜெபித்ததுடைய பலனை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அநேக சபைகள் கண்ணீர் வடித்து இந்த பழனிக்காக ஆய்க்குடிக்காக ஜெபித்த ஜெபத்திற்காக தேவன் இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபித்தவங்க ஒரு ஹல்லேலூயா சத்தமா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன்டாரு ஹல்லேலூயான்னு சொன்னா நான் அரகரோன்னு சொல்லுவேன். அம்புட்டு திமிரு, அம்புட்டு கொழுப்பு. யாரையாச்சும் 2 பேர்த்த அடிக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராது. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா காசு நிறைய நம்ம கையில் இருக்குது, வசதி வாய்ப்பு. அப்படி இருக்கிறப்ப பாவமும் துணிகரமா செய்வோம். 2013, 14